ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இந்த வீடியோல நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருந்து ட்ரெபிசைடல் ரூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, என்ன ஒரு நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா லோயர் லிமிட் இருக்கும், அப்பர் லிமிட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா h டிவைடட் பை 2 தான் நம்மளோட ஃபார்முலா. h டிவைடட் பை 2 இன்டூ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் y0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், yn அப்படின்றது லாஸ்ட் கோஆர்டினேட். இது உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த y0, yn, y1, y2 எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ y0 பிளஸ் yn பிளஸ் 2 டைம்ஸ் த ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ், அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து y0 yn லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ரெண்டை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஆட் பண்ணுவீங்க. பிளஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, y1, y2 up to yn-1 வரைக்கும் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சம் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுதான் இந்த ஃபார்முலா. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இது இப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எவாலுவேட் ஒரு இன்டெக்ரல் கொடுத்துட்டு அதை ட்ரெபிசைடல் ரூல் யூஸ் பண்ணி நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க, h is equal to 0.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுல இருந்து நம்ம பையோட வேல்யூவை டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இந்த மாதிரி நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேபிள் டிரா பண்ணணும். y0, y1, y2 எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சோ அது எப்படி இருக்கும்னா x அண்ட் y. ஓகேவா? சோ எக்ஸ் அப்படின்றது நமக்கு இன்டர்வல். சோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் 0.2 கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்டர்வல் என்ன, இன்டர்வல் 0,1. கரெக்டா? சோ 0ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க, லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஓகேவா? சோ இப்போ இந்த இன்டர்வல் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ல எழுத போறோம். ஹைட் 0.2 இருக்கிற மாதிரி. ஓகேவா? சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. சோ 0 அடுத்து ஹைட் 0.2 ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கணும். அப்ப 0.2 அண்ட் நெக்ஸ்ட் 0.4, 0.6, 0.8 அண்ட் லாஸ்டா 1. ஓகேவா? அண்ட் இப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா சோ இப்ப இந்த கிவன் இன்டகிரேஷன்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி எடுக்க போறோம். ஓகேவா? சோ ஒய் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்ன எடுக்க போறோம்னா சோ இந்த இடத்துல dx மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம் சோ 1/1 plus x ஸ்கொயர். சோ இதுதான் நம்மளோட ஒய். ஓகேவா? சோ இப்போ ஒரு வேல்யூவா இப்போ எக்ஸுக்கு பதிலா 0 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலா 0.2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அடுத்து 0.4, 0.6, 0.8 அண்ட் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம இங்க எழுத போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 plus 0 கிடைக்குமா? சோ நமக்கு வேல்யூ 1 கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரி 0.2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.9615. அண்ட் இதே மாதிரி நீங்க கால்குலேட்டர்ல இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்கும். நான் இப்ப எழுதுறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டேபிள் மேக் பண்ணியாச்சு. இப்ப இதுல y0, y1, y2 அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்த உடனே y ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், y0 எடுத்துப்போம். அண்ட் நெக்ஸ்ட் y1, y2, y3, y4 அண்ட் y5. ஸோ இந்த y5 தான் நம்ம லாஸ்ட் yn அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, ஸோ இந்த இன்டகிரல் டேர்ம் ஸோ எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக இங்க நமக்கு 0 இருக்கு, 0 அண்ட் எக்ஸ் என்னுக்கு பதிலாக நமக்கு இங்க 1 இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அண்ட் ஹைட் ஹெச் நமக்கு இங்க கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க 0.2. ஓகே, ஸோ அப்ப h/2 அண்ட் இங்க y0ன்றது நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ. சரியா? y0 பிளஸ் yn அப்படின்றது நமக்கு இங்க என்ன இருக்கு, லாஸ்ட் வேல்யூ y5 இருக்கு. ஸோ y0 plus y5 plus 2 into இந்த ரிமைனிங் மிடில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் y1 plus y2 plus y3 plus y4. ஓகேவா? சோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஹெச்க்கு பதிலா நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, 0.2. சப்போஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ கொடுக்கலனா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த இன்டர்வல் இருக்கும் இல்லையா, சோ இதுல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. 11 ஈக்குவல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா 5 ஈக்குவல் கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ y0க்கு பதிலா இருக்கிற வேல்யூ என்ன, 1. சோ 1 பிளஸ் y5க்கு பதிலா இருக்கிற வேல்யூ 0.5 plus 2 into the remaining terms. So 0.9615 plus 0.8621 plus 0.615.
0.7353 plus 0.6098. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, சோ இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.7837 கிடைக்கும். ஓகேவா? சோ இது ஒன்ஸ் வந்து கால்குலேட்டர்ல செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.7837 கிடைக்கும். பட் நமக்கு கொஸ்டின்ல இதோட ஸ்டாப் பண்ண சொல்லல, நமக்கு வந்து இதை எவாலுவேட் பண்ண சொல்லிட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த பையோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பையோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இதுல நார்மல் இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இந்த இன்டகிரேஷன் கொடுத்திருக்காங்களே, இதை வந்து நார்மலா யூஸ்வலா இன்டகிரேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்ப நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இன்டகிரல் 0 to 1 dx by 1 plus x square. ஓகேவா? சோ நார்மலா நமக்கு இன்டகிரேஷன்ல ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி இன்டகிரேஷன் 1 divided by 1 plus x square into dx இருந்தாலும் இது tan inverse ஓட ஆன்சர். கரெக்டா? சோ இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து tan inverse x. ஓகே, அண்ட் நமக்கு லிமிட் வந்து என்ன இருக்கு, 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of 1 minus tan inverse of 0. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு tan inverse of 1 ஓட வேல்யூ வந்து π/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஓகே, சோ இப்போ இந்த இன்டகிரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவல், π/4 க்கு ஈக்குவல். அண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இதே இன்டகிரேஷன் எதுக்கு ஈக்குவல், இந்த 0.7837 க்கு ஈக்குவலா. சோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சோ π/4 ஈக்குவல் 0.7837. ஓகேவா? நமக்கு பையோட வேல்யூ மட்டும் தான் வேணும். சோ பை, சோ போத் சைடு 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 4 times 0.7837. சோ இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பையோட வேல்யூ 3.1348. ஓகேவா? சோ ஒன்ஸ் வந்து இது கால்குலேட்டர்ல செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கொஸ்டின்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு ஈக்குவல் கோஆர்டினேட்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் மேக் பண்ணணும். அண்ட் அதுல இந்த y0, y1, y2 up to yn ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியணும். அதை எடுத்துட்டு போய் ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு இதை மட்டும் எவாலுவேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு அது கூட பையோட வேல்யூவும் கேட்டிருக்கனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நார்மல் இன்டகிரேஷன், இந்த கொடுத்திருக்க இந்த இன்டகிரேஷனை ஜஸ்ட் நார்மல் இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம அதுல இருந்து பையோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.